வெல்கம் பேக் டு நகரத்தராச்சிஸ் வேர்ல்டு. இன்னைக்கு ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். ஆமாம், நம்ம காரைக்குடியில் ஒரு கல்யாணம் இருக்குது. அதுக்காக தான் இப்போ நம்ம கிளம்பிட்டு இருக்கோம். இது முதல் நாள் நைட்டு நம்ம இட்லி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம எப்போ காரைக்குடிக்கு போகிறதா இருந்தாலும் நம்ம வீட்லேயே இட்லி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போவோம். எப்போயாவது தான் 1 or 2 டைம்ஸ் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ருக்கோம். ஆனால் அந்த 2 தடவையுமே அவ்வளோன்னு எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர்லாம் சொல்ல முடியாது. அதுக்கு பெட்ரு நம்ம வீட்லேயே இட்லி சட்னி எல்லாம் எடுத்துகிட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ எங்கள் வீட்டில் குக்கர் இட்லி தான் எல்லாருக்குமே பிடிக்கும். இது ஒரே டைமில் நமக்கு 20 இட்லி நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ 40 இட்லிஸ் நமக்கு தேவைப்படும். மறுநாள் காலையிலையும் அன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்ற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது, பசங்களுக்கு இட்லி தான் வேணும் அப்படின்னாக்கா என்ன செய்யறதுங்கிறதுக்காக நம்ம 40 இட்லி எடுத்துகிட்டு போயாச்சு. நாங்கள் எப்பவுமே ஊருக்கு அர்லி மார்னிங் ஒரு 4, 4:30, 5 அந்த மாதிரி கிளம்புவோம். அதனால் நைட்டு ஒரு 8 மணி போல் இட்லி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும். இது அதுக்கான சட்னி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னியோட ரெசிபி வேணுன்னா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். இது ஆஸ் யூஷுவல் தக்காளியும் வெங்காயமும் வச்சு நம்ம பண்ணுற சட்னி தான். ஸோ இப்போ இட்லி ரெடி ஆகிடுச்சு. பத்துமா பத்தாதான்னு ஒரு டவுட்டு, அதனால சரின்னு சேர்த்து சப்பாத்தியும் ஒரு 10 சப்பாத்தி போட்டு ரெடி பண்ணியாச்சு. இதெல்லாம் நம்ம ஊருக்கு கொண்டுட்டு போகிறதுக்காக எடுத்து வச்சுருக்க ட்ரெஸ்ஸு விஷாலிக்கும் பூர்ணாக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாமே எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அடுக்கிட்டோம் பேக்கில். இது பொடி, அப்புறம் எண்ணெய் எடுத்துருக்கு. இது எதுக்காகன்னா ஒருவேளை சட்னி யாருக்கும் பிடிக்கல, இல்லை பத்தலை, அந்த சட்னி பிடிக்காதுன்னு இருக்காது, பட் பத்தலைன்னு என்ன செய்யறதுங்கிறதுனால. அப்புறம் சாப்பிட்றதுக்கு பேப்பர் பிளேட்டு, ஸ்நாக்ஸு. இதுதான் கும்பா, பிள்ளைங்களுக்கு சோறு போட்டு ஊட்டுவோம். பூர்ணா அப்பா சாப்பிட்டு, அப்புறம் பூர்ணா சாப்பிட்டு இப்போ விஷாலி அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கா. இந்த நெக்ஸ்ட் டே மார்னிங் அரௌண்ட் 3:30 இருக்கும் காலையில். ஸோ எல்லா லக்கேஜும் நம்ம டிக்கியில் ரெடி பண்ணி அடுக்கி வச்சாச்சு. இனிமேல் ரெடி செட் கோ தான். எடுத்து கொடுத்துட்டு டீ குடிச்சிட்டு மார்னிங் ரொட்டீன்ஸ் முடிஞ்சதும் கிளம்பிட்டோம். நாங்கள் அரௌண்ட் ஒரு 4:35 கிளம்பியாச்சு. நானும் விஷாலி பூர்ணா ஃபஸ்ட்டு காரில் ஏறிடுவோம். எப்போவுமே விஷாலியை தூங்க வச்சே தூக்கிட்டு போயிடுவோமா, அதனால அவள் சத்தம் போட நமக்கு தெரியாது. இப்போல்லாம் ஆளுக்கு முன்னாடியே எந்திரிச்சிட்றா. அதனால குய்யா 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 குய்யான்னு கத்திக்கிட்டு பூர்ணா பூர்ணா அம்மா அப்பான்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கா. நம்ம அமைதியாக கிளம்பணும்னு நினைப்போம், அவள் தான் ஓவர் சவுண்டாக இருக்கும். எங்கே போகிறீங்க? எங்கே போகிற? எங்கே போகிற? ஊருக்கு பேசல. எந்த ஊருக்கு போற? எந்த ஊருக்கு போற? காரைக்குடி. காரைக்குடி போறியா? அம்மாவையும் கூட்டிட்டு போறியா? ஓகே. அக்கா கூட்டிட்டு போறியா? எப்போ ஊருக்கு கிளம்புனாலும் இந்த கோவிலில் பகவதியை கும்பிட்டு காசு எடுத்து வச்சுட்டு தான் கிளம்புவோம். அதே மாதிரி தான் இந்த தடவையும். உங்களுக்கு ட்ராவல் vlog பிடிக்கும், ஃபுல் ட்ராவல் வீடியோ போடணுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அதுவும் ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் டைம் எப்போ ஊருக்கு போகிறோமோ அப்போ ஃபுல்லாக நான் எடுக்கிறேன். இந்த தடவை ரொம்ப வேகமாக கிளம்புன மாதிரியும் வேகமாக போன மாதிரியும் ஒரு ஃபீல் இருந்தது. இந்த தடவை நாங்கள் செகண்ட் டீ எங்கேயுமே நின்று குடிக்கல, டேரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட்டோம் நாங்கள். ஸோ அது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு எனக்கு. இப்போ ஒரு சாமி பாட்டு ஒன்று வரப்போகுது, அது ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்போல்லாம் அடிக்கடி அதே கேட்டுகிட்டே இருக்க, ரிப்பீட்டாக கேளுங்க நீங்களும். கொஞ்ச தூரம் போனோடனே நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நான் பார்க்கல, நான் தூங்கிட்டேன் நல்லா. ஏன்னா நைட்டு விஷாலியை தூங்க வச்சு நான் தூங்கிறதுக்கு 12 மணி ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நமக்குள்ள ஒரு டென்ஷன் இருக்குல்ல, மறுநாள் ஊருக்கு போகிறோன்னா கரெக்டாக கிளம்பணும், டைமுக்கு எல்லாம் எடுத்து வச்சணும், அந்த டைம் நம்ம இறங்கினா தான் அந்த டைமுக்கு நம்ம போய் ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இருக்கும்ல. அதனால நைட் சரியாகவே தூங்காதனால நல்லா காரில் செம்மையாக தூங்கியாச்சு. இப்போ நம்ம குதிரான்மலை டனல் வழியாக போகிறோம். இப்போ அதுக்கான ரோடு தான் இது. இந்த இடம் வந்துட்டாலே பூர்ணாக்கு ஒரு அப்படியே ஒரு குஷி வந்துடும், ஒரு ஜாலியாகிடும், ஒரு ஹைப் ஆயிடுவா. இது பூரா அவள் தான் வீடியோ எடுத்துகிட்டு வரா, நான் தூங்கிட்டேன்.
நானும் விஷாலியும் நல்லா தூங்கிட்டோம். விஷாலி வந்து சூப்பர் தூக்கம். இந்த விஷாலிக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னா, காரில் போகும்போது திடீர்னு வாந்தி எடுத்துருவா. அதனால மேக்ஸிமம் அவளுக்கு எதுவுமே சாப்பிட கொடுக்காம கூட்டிகிட்டு போயிடுவேன் நான். பால் கொடுத்தாக்கா வாந்தி எடுப்பா, வேறு எதுவும் சாப்பிட்டா வாந்தி எடுத்துடுவாங்கிறனால ட்ரை ஐட்டம் அந்த பிஸ்கெட்டு, பன்னு, ப்ரெட்டு அப்படி கொடுத்து எடுத்துகிட்டு போவேன். அது மாதிரி தண்ணி ரொம்ப கொடுக்க மாட்டேன் ட்ராவலில். இந்த தடவை என்ன ஆயிடுச்சு, வேறு வழியில் அவள் எங்களுக்கு முன்னாடியே முழிச்சிட்டா, 3 மணிக்கே முழிச்சிட்டா. ஸோ அவளுக்கு பால் கொடுத்தாதான் பேபி வந்து அழுகாமல் நம்ம கூட வருங்கிறதுனால பால் கொடுத்தாச்சு. அவளும் பாலை குடிச்சிட்டு தூங்கிட்டா, நல்லாவே தூங்கிட்டா. கொஞ்சம் தூரம் போன உடனேயே ஒரு மாதிரி முகம்லாம் மாறணுன்னு எனக்கு அப்படியே பக்குன்னு வைத்த கலக்கிடுச்சு. ஆத்தாடி என்னடா ஒரு மாதிரி முகத்தை மாற்ற அலைன்ட்டு வேக வேகமாக விஷால் எங்கே கூட்டிகிட்டு போனாலும் கவர் இல்லாமல் நான் போகவே மாட்டேன். டக்குன்னு கவர் எடுத்து வச்சோன்னே கரெக்டாக அதிலே வாந்தி எடுத்துட்டா. முதல்ல அதுவும் பண்ண மாட்டான், மடியில் தான் எடுப்பேன், நீ மடியை காமி இல்லை கையை காமி அப்படிம்பா. இப்போ தான் கவரில் எடுக்கிறது, வெளியில் இறங்கி வெளியில் தான் வாமிட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. நாங்கள் கோவிந்தாபுரம் வந்ததுக்கப்புறம் தான் அவள் வாமிட் பண்ணவே ஆரம்பித்தா. அவள் வாமிட் பண்ணும்போது மணி வந்து ஒரு 9, 9:15 இருக்கும். சரி, நான் அப்போவே காரை அங்கேயே ஒரு இடத்துல நல்லா நிழலாக பார்த்து நிறுத்திட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்ட்டு முடிவு பண்ணிட்டோம். ஐயோ வாந்தி எடுத்தியாப்பா, சங்கடமாயிருச்சா? ஐயோ சரி பரவாயில்ல, சாப்பிடுவோமா? என்ன சாப்பிடுவோம்? இட்லி வேணுமா சப்பாத்தி வேணுமா? ஒரு பிளேட் எடுப்போம், 4 இட்லி வைப்போம். நானும் பூர்ணா விஷாலி 3 பேரும் ஒரே பிளேட்டில் சாப்பிட்றோம். ஆனால் இந்த தடவை வந்து விஷாலி இது ஒத்துக்கவே மாட்டேன்ட்டா. அவளுக்கு தனியாக பிளேட் கொடுத்து அவளாக சாப்பிட்ணும். ஆனால் நானும் பூர்ணாவும் சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இந்தா இட்லி இட்லி நான் கொடுத்தேன்னா வாங்கிக்கலாம், அவளாக சாப்பிட்றேன்னு சொல்லி காருக்குள்ளே உட்காந்து ஒரு பிளேட்டில் ஒரு ஹாஃப் இட்லி வச்சு சாப்பிட்டுட்டான். பூர்ணாவாக சாப்பிட சொன்னால் ரொம்ப லேட் ஆகும். நம்ம எடுத்து ஊட்டும்போது கொஞ்சம் அமுக்கி ஊட்டிடுவோம், சீக்கிரம் சாப்பிட்ருவோம். அன்னைக்கு வந்து ஏதோ ஒரு ராக்கெட் போயிருக்கு போல் இருக்குது. அது வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறா. நல்லா அந்த இடமும் நல்லா தோப்பும் துறவுமா சூப்பராக இருந்தது. நல்லா காற்று நல்லா ஜில்லுன்னு இருந்தது. ஹைவேங்கிறதுனால வண்டி சட்டுன்னு வந்துட்டு இருந்துச்சு. பூர்ணா சாப்பிட்டுட்டு இந்த டூலிங் ஆப்பில் புதுசாக ஒரு லாங்குவேஜ் ஒன்று கற்றுக்குறா. விஷாலி குட்டியும் சாப்பிட்டு முடிச்சிருச்சு. சாப்பிட்டுட்டு எனக்கு திருப்பி வேணும்னுச்சு. ஆனால் இன்னைக்கு திருப்பி கொடுத்தோம்னா கண்டிப்பாக வாந்தி எடுத்துரும். வாந்தி எடுத்தானா அவளுக்கும் பிரச்சனை, நமக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் சமாதானம் பண்ணி ஊருக்கு போய் சாப்பிட்லான்னு சொல்லியிருக்கேன். கேட்குறா பாருங்க. இட்லி என்ன வேணும்? இட்லி வேணுமா? போதும்ப்பா, நம்ம ஊரில் போய் சாப்பிடுவோம், சரியா? இனஃப், போதும். தட்டு தரியா? கை கழுவலாமா? அப்பா தூக்க சொல்லு. கை கழு. என்னங்க வாங்க. இங்கே பொள்ளாச்சியில் ஏறி சாப்பிட்டுட்டு படுத்தது தான். அதுக்கப்புறம் திருப்பத்தூர் வந்து தான் நாங்கள் வந்து எந்திரிச்சோம். நல்லா தூக்கம். திருப்பி கண்ணை மூடி கண்ணை திறந்தா வீடு வந்துருச்சு. டக்கு புக்குன்னு லக்கேஜெலாம் எடுத்து வச்சு உள்ளே போயாச்சு. ஆமாம் நல்லா இருக்கீங்களா? ஹாய், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன செய்றீங்க? கிளிப்பு போடுறீங்க. விஷாலி என்ன பண்ற? கிளிப்பு போடு. என்ன போடல? சரி இதை காட்டு. இதை யார் கொடுத்தா? ஐயாவா? சித்தப்பா. யார் கொடுத்தா? சிப்பாத்தாவா? பேபியை காமி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம வரும்போதே லஞ்சு சாப்பிட்டுட்டு வந்ததுனால ஒரு குட்டி தூக்கம் போட்டு எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சு பார்த்தா பூர்ணா அப்பா வந்து லேப்டாப்பும் கையுமா உட்காந்துருந்தாங்க. ஆஃபீஸ் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. விஷாலி அழுதுனால அவளை தூக்கிட்டு அவங்க ஐயா வெளில போனவங்க பால் வாங்கிட்டு பிஸ்கெட் வாங்கிட்டு இருந்தாங்க. இவ பண்ணுற அட்டூழியத்தை நீங்களே பாருங்க. இப்படி திரும்ப என்ன செய்யற? என்ன சாப்பிட்ற?
என்ன இங்கே பாரு. ஓய் இப்படி திரும்பு. அக்கா குடுன்னு சொல்லிவிட்டு நீயே சாப்பிட்டுட்டு இருக்க. அவளுக்கு கொடு. என்னடா அது? சாக்லேட் இல்லை, அது சாக்லேட் இல்லை, பிஸ்கட். எங்கே போய் வாங்கிட்டு வந்தீங்கப்பா? ஓ, டீ போட்டுட்டு இருக்கும்போது மழை வந்துச்சு. சரி கொஞ்ச நேரம் பெய்யும்னு பார்த்தா டக்குன்னு மழை விட்டுருச்சு. அப்புறம் டீயை போட்டு வந்து உட்காந்து நல்லா நிதானமாக ஜாலியாக குடிச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அமைதியாக அப்படியே படுத்திருந்து அன்றைக்கி ரெஸ்ட்டை பொழுது போக்கியாச்சு. கொண்டு வந்த இட்லி ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நிறையாவும் இருந்ததுனால எல்லோரும் அதை வச்சே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பிள்ளைங்களும் வந்து நீ தூங்க வைக்க வேண்டியது தான். விஷாலி எப்படின்னு நம்மக்கிட்ட தங்க மாட்டா. நம்மகிட்ட இருக்காலோ இல்லையோ ஃபஸ்ட்டு அவங்க அப்பாட்ட தூக்கி கொடுத்துடணும். கொஞ்ச நேரம் அவங்க வச்சுட்டு அப்புறம் நம்மகிட்ட கொடுத்தா தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் எனக்கெலாம். எங்களுக்கு எல்லாமே அப்படி தாச்சு அப்பாட தாச்சுக்கோ. பேபி எனக்கு இப்போ பொன் குழந்தை பிறந்திருக்கு. விசாலி குட்டி தூங்கப்பமா. ஏங்க நைஸாக விட்டுட்டா போறீங்க? எங்கேயும் போக முடியாது. ஏய், ஸோ இந்த ட்ராவல் vlog நான் இங்கே முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.